உண்மையிலே நடந்த ஒரு தமிழ் பேசும் மக்களுக்குள்ளே பேசும் பொருளாக மாறிய ஒரு விடயம் சம்பந்தமாக சில கருத்துகள் நானும் கட்டாயமாக சொல்லத்தான் வேணும். குறிப்பாக கௌரவ பிரதிசபாநாயகர் அவர்களே இந்த கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக இல்லை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கல்முன பேஸ் ஹாஸ்பிட்டலே சில இஸ்லாமிய சகோதரிகள் சில அவங்களுடைய மத ரீதியான அந்த ஆடைகளுடன் அந்த வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டு வந்ததுக்கு பிறகு அதை வைத்து ஒரு குழப்பமான ஒரு நிலைமை ஒன்று தொடர்ந்து கடந்த ஒரு சில நாட்களாக இருக்கின்றது. இதிலே கௌரவ பிரதிசபாநாயகர்கள் இதிலே பின்னணியை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று காலையிலே கௌரவ அமைச்சர் சுகாதார அமைச்சர் சொல்றார், தமிழ் பேசும் கட்சியினுடைய ஒன்றியம் இந்த விடயம் சம்பந்தமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்றார். இன்னொருவர் சொல்லியிருந்தார், இந்த சம்பவத்தோட தமிழ் பேசும் கட்சியுடைய ஒன்றியம் பஞ்சாக பறக்க போகின்றது என்று இன்னொருவர் என்னிடம் சொன்னார். இதிலே இந்த பின்னணியை மிக தெளிவாக நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் பேசும் 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்கின்ற விடயத்தை விரும்பாத 2 வகையான தரப்பினர் இருக்கிறார்கள். ஒன்று அரசு தரப்பினர், என்னென்னு சொன்னால் 6 தமிழ் பேசும் கட்சியில் ஒரு அணியாக நின்று ஒன்றாக வேலை செய்தால் அது எதிர்காலத்தில் அரசாங்கத்துக்கு நிச்சயமாக சவாலாக மாறும் என்று அவர்களுக்கு தெரியும். அதே போல இன்னொரு சமூகம் இருக்கின்றது, இன்னொரு தரப்பினர் இருக்கிறார்கள். இனவாதத்தை மாத்திரம் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியிலே தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேச வேணும், இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக பேச வேணும். இந்த 2 சமூகங்களும் அடிபட்டால் அதனூடாக அரசியல் லாபத்தை அடைவதற்கு இருக்கிற இன்னொரு தரப்பு. இந்த 2 தரப்புக்கும் இதிலே இதை வைத்து குளிர்காயிற ஒரு சூழல் நாங்கள் அவதானிக்க முடியும். நாங்கள் நேற்று மாலையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு மற்றும் பாராளுமன்ற குழு இணைய வழியிலே நாங்கள் சந்தித்திருந்தோம். இலங்கை தமிழரசு கட்சி இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிக்கை ஒன்றை மிக விரைவாக இந்த விடயம் சம்பந்தம் கட்சியினுடைய நிலைப்பாடை வெளியிடும். இதிலே மிக முக்கியமான விடயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே, பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த ஆடையுடைய சம்பந்தப்பட்ட விடயத்திலே உண்மையிலே இதிலே தமிழ் மக்களையோ தமிழ் அதிகாரிகளையோ இதிலே சம்பந்தப்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றது என்னுடைய நிலைப்பாடு. ஏனென்று சொன்னால் இந்த சுற்று நிறுவத்தை வெளியிட்டது அரசாங்கம். அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே ஆடையுடன் வர வேண்டும் என்ற சுற்று நிறுவத்தை வெளியிட்டது அரசாங்கம். இதிலே இந்த சுற்று நிறுவத்தை மாற்ற வேண்டும், இல்லாவிட்டால் அவங்களுடைய மத ரீதியான ஆடையுடன் வருவதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திலே தான் சொல்ல வேண்டும். ஒரு சைவ சமயத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு பெண் பொட்டு வச்சு வருவதோ இல்லாட்டி திருநூறு போட்டு வருவதோ சாத்தி வருவதோ இல்லாட்டி ஒரு பௌத்த மதத்தை பின்பற்ற ஒருவர் கையிலே அந்த பிரித் நூல் என்று அழைப்பார்கள் அந்த வெள்ள நூலை கட்டுவதோ, கதிராமத்துக்கு போயிட்டு வந்த சிவப்பு கலர் நூலை கட்டுவதோ, இஸ்லாமிய சகோதரிகள் தங்களுடைய மத ரீதியான உடையுடன் வருவதோ அது அவங்களுடைய மத ரீதியான சுதந்திரம். இந்த மத ரீதியான சுதந்திரத்தை தருவதா இல்லையான்றது அரசாங்கம் சுற்று நிறுவத்தினூடாக தந்திருக்க வேண்டிய விடயம். ஆனால் அதை செய்து விடாமல் கடந்த காலத்திலே தமிழ் பேசும் மக்களுக்கு இடையிலே குழப்பங்களை ஏற்படுத்திய பலர் 20ஆம் திருத்தச் சட்டம் வரும் பொழுது அந்த 20ஆம் திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்து இஸ்லாமிய சகோதரருடைய ஜனாசாக்களை எரிக்கும் பொழுது அந்த மோசமான ஆட்சியாளருடன் காலடியிலே விழுந்து கிடந்தவர்கள் இன்றைக்கு அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய சுற்று நிறுவத்தை பற்றி பேசுவதற்கு வக்கில்லாமல் சில தமிழ் பேசும் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த குற்றத்தை சுமத்த முயற்சிருக்கிறது தவறான விஷயம். இஸ்லாமிய மக்களுடைய மத ரீதியான அடையாளங்களுடன் வருவது என்றது அது அவங்களுடைய மத ரீதியான சுதந்திரம். அது சுற்று நிறுவனம் அனுமதித்தால் அது பிரச்சனை இல்லை. அதை விட்டு வைத்தியர் சுகுணன் மொசாடோட சம்பந்தப்பட்டவர் விட்டால் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவட பேர் அந்த நர்சிங்க்கு தலைமை தாங்கினார். விட்டால் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் மொசாட் ஏஜென்ட் என்று சொல்ற அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடு இருக்கலாம். கடந்த காலத்திலே சுகாதார அமைச்சுடைய ராஜாங்க அமைச்சியல் பிரதி அமைச்சு பதவியிலே வைத்திருந்தவர்கள் ஏன் அந்த நேரத்தில் இந்த விடயத்தை பார்க்கவில்லை? வைத்தியர் சூரன் அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றிலே அடிபட்டு 4 நாள் அன்கான்சியஸா ஹாஸ்பிட்டல் இருந்தவர். அவர் ஹாஸ்பிட்டல் இருந்த பொழுது வைத்தியசாலைக்கு வந்த அந்த உத்தியோகத்தர்களை பற்றி இந்த நடந்த சம்பவத்தை பற்றி அவரை குறிப்பிட்டு இன்று காலையிலேயும் ஒரு அரசியல் தலைவரிடம் சொன்னார். ஒரு கட்சியினுடைய ஒரு அரசியல் தலைவர்
என்னிடம் சொன்னார் சுகுணன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்போ அவர்கிட்ட கேட்டான், சுகுணன் வைத்தியசார் இருந்தவங்களுக்கு தெரியுமா? அப்படியா, எனக்கு தெரியாம போச்சு என்று சொல்றேன். அப்ப இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் விரும்பிய அளவு இது சம்பந்தமாக எங்களுக்குள்ளே பிரிந்து இருந்து நாங்கள் பேசலாம். நாங்கள் 6 தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த பொழுது எங்களுக்கு தெரியும். 6 தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் செயல்படும் பொழுது எங்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடு இருக்கின்றது, பல தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு நாங்கள் தீர்த்துக் கொள்வோம் என்ற அந்த நம்பிக்கையுடன் தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று இணங்கினது. நாங்கள் குறிப்பாக 3 விடயங்களை முன்வைத்து நாங்கள் வேலை செய்ய இணங்கினாங்கள். ஆனால் தொடர்ச்சியாக உதாரணமாக எங்களிடம் பேசுகிறார்கள். சம்மாந்துறை ஜோனல் ஆஃபீஸ்லேயே ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஜோனல் எஜுகேஷன் டைரக்டர் வந்து அவரை ஒரு தமிழர் என்ற காரணத்துக்காக அவரை வேலை செய்யக்கூடாதுன்னு எழுப்பினார்கள். நாங்கள் அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டிருந்தால் நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி ஒன்றாக பயணிக்க முடியாது. சில நேரங்களிலே அண்மையிலே காத்தாங்குடியிலே கௌரவ ஹிஸ்புல்லா அமைச்சர் அவர்கள் 90ஆம் ஆண்டு நடந்த அந்த ஒரு துயர சம்பவத்தை பற்றி சில கருத்துகள் சொல்லும் பொழுது தமிழ் சமூகம் சொல்றார்கள், அவரே காளி கோவிலை இடித்தன்னு சொன்னார், அதை பற்றி நீங்கள் போலீஸ்ல முறைப்பாடு செய்து விசாரணை செய்ய வேண்டும் சொல்றார்கள். வீரமுனையிலே விளைவு கட்ட விடுறாங்க இல்லை சொல்றார்கள். ஆனால் இப்படியான எங்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பல தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து அதை விட இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அந்த ஒற்றுமையாக சேர்ந்து பயணிக்கக்கூடிய விஷயங்களிலே நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த விடயங்களை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அவங்களுடைய மத அடையாளத்தை பாதுகாத்து கொண்டு அவங்களுடைய மத ரீதியான எந்த தடையும் இல்லாமல் அவங்க நாடு முழுவதும் வேலை செய்வதற்கு அரசாங்கம் ஒரு சுற்று நிறுவனத்தை விட்டால் அவங்க அரசாங்கம் அந்த சுற்று நிறுவனத்தில் எங்கேயும் வேலை செய்யலாம். அதை விட்டு கல்முனை வைத்தியசாலை மட்டும் குறிவைத்து அந்த அதிகாரிகளையும் குற்றச்சாட்டி அந்த பிரதேச மக்களையும் ஒரு இனவாதிகளாக காட்டி அந்த வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவும் இனவாதிகளாக காட்டி செயல்படுற சில அரசியல்வாதிகளுடைய மிக கேவலமான செயல்பாடை வன்மையாக கண்டிக்கிறதோட இந்த பிரச்சனைக்கான ஒரு சுமூகமான தீர்வொன்றை நிச்சயமாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றதை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் The Pioneer News website is based in Sri Lanka.